வெல்கம் டு லேர்ன் அண்ட் ஷேர் ஆன்லைன் பிரெய்னரி யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா யூஜிசி நெட் எக்ஸாமினேஷன் பற்றி. இந்த நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது எதுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்காகவும் ஜேஆர்எஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இந்த பர்பஸ்க்காக நடத்தப்படுற ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட். செல்ஃப் ஸ்டடியில் எப்படி யூஜிசி நெட் எக்ஸாமை குவாலிஃபை பண்ணுறதுன்றவங்களுக்காக நான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன். ஆரம்ப டைமில் பார்த்தீங்கன்னா 3 பேப்பர்ஸ் இருந்துச்சு. அதில் 2 அப்ஜெக்டிவாகவும் 1 தியரட்டிக்கலாக ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. 2012 இருந்து எல்லா பேப்பர்ஸையுமே அவங்க அப்ஜெக்டிவ் மோடுக்காக மாற்றிட்டாங்க. 2018 இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் பேப்பர் இல்லாமல் ஒரே ஒரு பேப்பர் கோர்க்குன்னு வச்சுட்டு அதை பேப்பர் 2ன்னு சொல்லி நேம் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு 2 பேப்பர் தான் இருக்குது, பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2. இந்த சேனல் கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான டாபிக்னு நான் சொன்னதுனால நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ன்ற கோர் பேப்பரை பற்றி மட்டும் இதில் பேசுகிறேன். இதோட சிலபஸ் எல்லாமே நமக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கான பேப்பர்ஸ்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. ஏன் நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துக்கலாம். இந்த 10 யூனிட்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலபஸில் எல்லா ஏரியா ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸையும் கவர் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷனில் நமக்கு ஓரளவுக்கு எல்லா டாபிக்ஸையும் எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணுற ஒரு ஸ்கோப் நமக்கு இருக்குது. தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் உங்களுக்கு நிறைய தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும், ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த தியரியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் ப்ராக்டிக்கலான விஷயங்களை சால்வ் பண்ண முடியும். நீங்கள் நெட் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நிறையா இடத்துல இந்த லாங்குவேஜஸ், இந்த எக்ஸ்ப்ரெஷன், இந்த கிராமர் இதை நிறையா பார்த்து நான் பொதுவாக சொல்கிறேன். நிறையா பேருக்கு பயங்கர ஹெட்டேக்காக இருக்க விஷயம் அது. பட் அதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை அந்த பேசிக் அவுட்லைன் இல்லை பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது சிம்பிளாகிடும். ஸோ ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கோ இல்லை ஒரு பர்டிகுலர் யூனிட்டில் இருக்கிற கான்செப்ட் என்ன, அதோட தியரட்டிக்கல் பார்ட் என்ன, கான்செப்ட் தியரி ரெண்டும் ஏறக்குறைய ஒன்றா தானா? ஜென்ரலி இது ரெண்டும் ஒன்று தான். ஆனால் கொஞ்சம் ரொம்ப உள்ளே போனீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் இஸ் அ கான்செப்ட்னு நம்ம எடுத்து பார்க்குறப்ப க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்ன நடக்குது, ஏது நடக்குது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அதை ஒரு தியரி ஆஸ்பெக்டில் பார்க்குறப்ப அதில் என்னென்ன சர்வீஸ், அந்த சர்வீஸோட லிமிட்டேஷன்ஸ் என்னன்றது நமக்கு க்ளீனாக தெரிய வந்துடும். ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ன்றது நீங்கள் ஏதாவது ஒரு க்ளவுட் சர்வீஸ், ஒரு அமேசான் வெப் சர்வீஸோ இல்லை கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம்லேயோ இல்லை மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர்லையோ போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்னு வரும். எனக்கு 3த்துக்கும் பிரித்து சொல்கிற மாதிரி எனக்கு இந்த எக்ஸாம்பிள் அமைஞ்சது, அதனால் நான் க்ளவுட் கம்ப்யூட்டிங்னு யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி 3 விதமான விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஸ்கோப் இந்த ப்ரிப்பரேஷன் நமக்கு கிடைக்கிது. நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்துலேயும் சரி, நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கிற பட்சத்துலேயும் சரி, நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டாபிக் நமக்கு வேணாம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. யூ வில் ஸ்டார்ட் இக்னோரிங் டாபிக்ஸ். அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான் ஒரு டாப்பிக்கை நமக்கு பிடிக்காமல் போகுது. இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பிடிக்காமல் போகிறது வேறு. எனக்கு ப்ரோக்ராமிங்னா பிடிக்காது, எனக்கு இல்லை எனக்கு ஜாவா பிடிக்காது, எனக்கு பைத்தான் தான் பிடிச்சிருக்குன்றது அந்த பர்டிகுலர் ஏரியா, அதாவது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஸ்பெக்டில் எனக்கு ஒன்று ஓகே இல்லைன்னு சொல்கிறது வேறு. எனக்கு ப்ரோக்ராமிங்கே செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறது கம்ப்ளீட்டாக எனக்கு இந்த பார்ட் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தான். ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் இதுவே எனக்கு அப்ரோச்சஸே எனக்கு சரி வராது, எனக்கு இந்த மாதிரி கம்ப்யூட் பண்ணி எழுதுறது, கால்குலேட் பண்ணி போடுறது எதுவுமே சரி வராதுன்னு கம்ப்யூட்டர் சயின்ஸில் உட்காந்துட்டு நம்ம அந்த மாதிரி நினைக்கவே கூடாது. ஆக்சுவலி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இஸ் அண்ட் அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பியோர் சயின்ஸில் இருக்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபார்மல் சயின்ஸ்னு சொல்லப்படுற மேத்தமெட்டிக்ஸ், இந்த பியோர் சயின்ஸு, இந்த ஃபார்மல் சயின்ஸு அப்ளை பண்ணுற ஒரு ஃபீல்ட் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஸோ இதில் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு ஒதுக்கிறது வேறு, எனக்கு இது வராது, எனக்கு இது வேண்டாம்னு ஒதுக்கிறது வேறு. ஸோ நம்ம இந்த மாதிரி எதையும் இக்னோர் பண்ணிடக்கூடாது. அடுத்தது அந்த டாப்பிக்கை நமக்கு பிடிக்காமலே போயிடும், ஹேட்டட் நமக்கு டெவலப் ஆகும். அடுத்தது ஒரு அன்இன்ட்ரெஸ்டட் ஆட்டிடியூட். ஆமாம், இப்போ நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், இதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்றது நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்ககிட்ட ஒரு மெடிசன் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டோ இல்லை மெடிசன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு டாக்டரும் உங்ககிட்ட நான் வேண்டா வெறுப்பாக தான் இதை படிக்கிறேன், எனக்கு என் ப்ரொஃபஷ்னலில் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். அதே கோவம் தான் வரணும் ஒரு டீச்சர் இந்த ஆட்டிடியூடில் இருந்தால். ஏன்னா டாக்டர்ஸ் உயிரை காப்பாற்றுறாங்க, அந்த உயிரை வச்சுக்கிட்டு ஒரு லைஃப் நம்ம நடத்தணும்ல, அந்த லைஃப்பை நமக்கு கொடுக்கறது இந்த எஜுகேஷன்.
அப்போ ஒரு எஜுகேஷனை இம்பார்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கவங்க தான் வந்து டீச்சர். அப்போ நம்ம இதில் எவ்வளோ சீரியஸாக இறங்கணும், நமக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம உணர்ந்து ஏற்றுக்கணும். நான் இந்த ஏஜ் ரிலேட்டட் ஃபேக்டர், எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் ஃபேக்டர்ன்றதை பற்றி நான் பேசவே இல்லை. நான் பேச வர்றது வெறும் ஆட்டிடியூட் பற்றி தான். இதை கரெக்ட் சென்ஸில் புரிஞ்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் யாரையும் வந்து தப்பு சொல்லணுன்றதுக்காக சொல்லலை. அதனால் நீங்கள் இந்த ப்ரொஃபஷனுக்கு பிடிச்சி வரீங்களோ பிடிக்காமல் வரீங்களோ, தட் டசன்ட் மேட்டர். ஒன்ஸ் யூ ஆர் இன்டு அ ப்ரொஃபஷன், you have to show your complete dedication into it. அடுத்து நம்ம சிலபஸ் என்னன்றதை நான் இங்கே வெறும் யூனிட்ஸோட நேம் வரைக்கும் தான் கொடுத்துருக்கேன். இது வந்து நியூ சிலபஸ், 2019 கொடுக்கப்பட்ட நியூ சிலபஸ். இது இப்போ ஓல்ட் சிலபஸ் வேறு, நியூ சிலபஸ் வேறு அப்படின்னு ஏதாவது ஒரு மித் இருந்ததுன்னா அதை இன்னையோட கழிச்சிடுங்க. ரெண்டும் ஒரே சிலபஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து அசார்ட்டடாக கொடுத்துருவாங்க. அதில் லட்டு ஜாங்கிரி ஐட்டமும் இருக்கும், மில்க் ஸ்வீட்ஸ் ஐட்டம்ஸும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும். ஆனால் கலந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுதான் வந்து பழைய சிலபஸ். இப்போ வந்து தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. இது மில்க் ஸ்வீட்டு, இது வந்து இந்த மாதிரி ஹோம் ப்ரிப்ரேஷனில் வர இந்த மாதிரி ஒரு ரீஜனல் ஸ்வீட்ஸு, லட்டு ஜாங்கிரி எல்லாம் ஒரு கேட்டகரி, மில்க் ஸ்வீட்ஸ் எல்லாம் ஒரு கேட்டகரி, கோகோனட் சைட் போட்டதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரின்னு பிரித்து கொடுத்துட்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு சொல்லி வச்சுருக்கிறத நிறையா இதை வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. இப்போ சிலது முக்கால்வாசி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் பிக் டேட்டா வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் அந்த யூனிட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸையும் ஒன்றா ஆக்கியிருக்காங்க. ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா லீனியர் ப்ரோக்ராமிங் வாஸ் அ பார்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட். இப்போ வந்து லீனியர் ப்ரோக்ராமிங்கையும் அழகாக ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் தான் நடந்திருக்கே தவிர இதில் பெருசாக எதுவுமே மாறலை. அவ்வளோதான் நான் இதில் சொல்ல வர்ற விஷயம். இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் எதுக்குன்னா அந்தந்த டாப்பிக்கையும் அந்தந்த இடத்துல கொண்டு போயிட்டு கரெக்டாக எடுத்துகிட்டு போய் செட்டில் பண்ணிட்டாங்க. அதாவது அசார்ட்டட் ஸ்வீட்ஸை வந்து பிரித்து பேக்கேஜ் பண்ணி போட்டாங்க. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். இது வந்து இந்த கொஷின் இந்த இதுலேருந்து தான் வருது அப்படின்றது நமக்கு கிளியர் பிக்சர் கிடைக்கிறப்ப நமக்கு ப்ரிப்பரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அது இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ எதுக்கு இந்த சிலபஸ் வச்சுருக்கிறேன்னா, டோன்ட் சூஸ் இதை தான் பண்ணணும், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சூஸ் பண்ணாதீங்க. ஆனால் எதெல்லாம் தெரியுன்றதை எடுத்துக்கோங்க, தெரிஞ்சதை ஃபுல்லாக படிங்க, தெரியாததில் எப்படி படிக்கிறதுன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ தெரிஞ்ச டாப்பிக்கில் வந்து என்னென்ன தெரியணுமோ அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. அது கான்செப்டாக இருக்கலாம், அதோட தியரட்டிக்கல் பார்ட்டாக இருக்கலாம், அதோட ப்ராக்டிக்கல் பார்ட்டாக இருக்கலாம், எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. இந்த 10 யூனிட்லேயுமே பாசிபிலிட்டி ஆஃப் ப்ராக்டிக்கல் பார்ட்ஸ் தான் நிறையா இருக்குது. ஸோ 11th 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு சென்டம் வாங்குற அளவுக்கு நல்ல நாலேஜ் இருக்கலாம், கான்செப்ஷுவலாக தியரட்டிக்கலாக. ஆனால் அதை சார்ந்து ஒரு ப்ராப்ளமை கொடுக்குறப்ப வந்து சால்வ் பண்ண ஸ்ட்ரக் ஆனாங்கன்னா அங்கே ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் கம்மியாகுதுன்னு நம்ம சொல்லலாம். ப்ராக்டிகல்ஸ்னால் லேபில் போய் பண்ணுற ப்ராக்டிக்கல் மட்டும் ப்ராக்டிக்கல் கிடையாதுங்க. அந்த தியரட்டிக்கலை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறப்ப அதை சால்வ் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட் தான். அதனால் எந்த ஒரு சயின்ஸில் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் அதோட அப்ளிகேஷன் பார்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அதை தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கல்னு சொல்லணும். ஸோ ஃபார் எவ்ரி தியரட்டிக்கல் ஆஸ்பெக்ட் தேர் இஸ் அன் அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்ணுறோம், அந்த தியரிட்டிக்கல் நாலேஜும் அந்த கான்செப்ஷுவல் நாலேஜும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோன்றதை பொறுத்து தான் நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்ட்ராங்காக வீக்கான்றதே நம்ம டிசைட் பண்ண முடியும். ஸோ எல்லா யூனிட்லேயும் இருக்கிற எல்லா பார்ட்ஸையுமே வந்து நம்ம ரெடியாக இருக்கணுன்றது தான் இதில் நான் சொல்ல வர்றது. இப்போ நாம் வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடி பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு நான் பெருசாக கோச்சிங் போகலை, எனக்கு வந்து பெருசாக புக்ஸ் வாங்குகிற ஐடியாலாம் இல்லை. பட் நானாக உட்காந்துட்டு என்கிட்ட இருக்க ரிசோர்ஸை வச்சு, என்கிட்ட ஒரு சிஸ்டமோ ஏதோ ஒன்று இருக்குது, இந்த மாதிரி என்கிட்ட இருக்க ரிசோர்ஸை வச்சுட்டு நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணிவிட்டு இதை குவாலிஃபை ஆகலாமா, நான் கிளியர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன், குவாலிஃபை ஆகலாமா அப்படின்ற டேர்ம் நம்ம யூஸ் பண்ணிக்கோம். ஸோ குவாலிஃபை பண்ண முடியுமா கேட்டால் தாராளமாக பண்ணலாம். நான் டிசம்பர் 2012 என்னோட ஃபர்ஸ்ட் நெட் எக்ஸாம் எழுதினேன். எல்லா பேப்பர்ஸுமே அப்ஜெக்டிவ் மோடில் இருந்தது. எழுதினப்போ ஐ காட் குவாலிஃபைடு இன் மை வெரி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். எனக்கு வந்து இப்போ ஓரளவுக்கு என்னோட யூஜி பிஜியில் டச் இருந்ததுனால எனக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஹார்ட்லி ஐ டுக் 2 months. எவ்வளோ தூரம் வந்து எல்லா டாப்பிக்லையுமே எல்லா யூனிட்லையுமே நம்ம டச்சில் இருக்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து நமக்கு ப்ரிப்பரேஷன் வந்துட்டு ஓரளவுக்கு நேரோ ஆகிட்டே வரும். இப்போ செல்ஃப் ஸ்டடி பிளானில் நம்ம என்ன செய்யலாம்? ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு, யூஸ்வலாக நம்ம லேட்டஸ்ட் டு லாஸ்ட்டு தான் போவோம். அதனால் லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு
ஒவ்வொரு கொஷினையும் உங்களால் அட்லீஸ்ட் அது என்ன யூனிட்லேருந்து வந்திருக்குதுன்னு உங்களால் கிளாஸிஃபை பண்ண முடியுதா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கிராஃப் தியரியிலேருந்து ஒரு கொஸ்டின் வருதுன்றப்ப த யூனிட் இஸ் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ், அந்த டாபிக் வந்து கிராஃப் தியரி அப்படின்ட்டு இது பண்ணுங்க. பைப் லைனிங்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கா, அப்போ கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஆர்கிடெக்சரில் பைப் லைனிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். இஆர் டயக்ராம்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் அதை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. எப்படி ஒவ்வொரு யூனிட்லையும் எந்தெந்த டாப்பிக்கில் அந்த கொஸ்டின் வருதுன்றத ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அடுத்து இஆர் டயக்ராம் பற்றி ஒரு கொஸ்டின் இருக்குது. அப்போ அந்த பர்டிகுலர் டாபிக் பார்த்தீங்கன்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் பற்றி இருக்கலாம், இல்லைனா நீங்கள் டேட்டாபேஸ் அந்த ரிலேஷனல் மாடல்ஸ் அதை பற்றி இருக்கலாம், ஏதாவது ஒன்று இருக்கலாம். அந்த டாபிக் எடுத்துக்கோங்க. அந்த டாபிக் உங்களுக்கு நல்லா தெரியுமா, அந்த டாப்பிக்கில் இது மட்டும்தான் கவர் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது ஆஸ்பெக்ட் கவர் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு அது நல்லா தெரிஞ்ச டாபிக்னா அந்த டாப்பிக்கை சார்ந்த அந்த சப் டாபிக்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணி தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணும். எனக்கு இந்த டாபிக் கம்ப்ளீட்டாக நியூ, எக்ஸாம்பிள் ஃபஸி லாஜிக்ஸ் ஆர் நியூரல் நெட்ஒர்க்ஸ், இந்த மாதிரி எனக்கு இந்த டாபிக் வந்து கம்ப்ளீட்டாக நியூ அப்படின்றவங்க, இல்லைனா எனக்கு ஆட்டோமேட்டாவும் எனக்கு நியூ தான், இல்லை எனக்கு கம்பைலர்ஸ் நியூ, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நியூவாக இருந்ததுன்னா அதில் நீங்கள் வந்து பேசிக்லேருந்து வர்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் பேசிக்லேருந்து வர்றது வந்து தாராளமாக வரலாம். ஆனால் ஒரு ப்ரிப்ரேஷன் மோடுக்கு வரப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, மற்ற எல்லா கொஷின் பேப்பர்ஸ்லேயும் இந்த பர்டிகுலர் டாபிக் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு 20 to 30% ஃபெமிலியாரிட்டி வந்துடும். அந்த பர்டிகுலர் டாபிக் எதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி உங்களுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். அதனால் நீங்கள் வந்து அந்த டாப்பிக்கை தெரிஞ்சதுன்னா கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. டாபிக் பற்றி தெரியலனா அதோடைய ரிலேட்டட் கொஸ்டின்ஸை மட்டும் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறையா பிளேஸ்மெண்ட் ரிலேட்டட் வெப்சைட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிளேஸ்மெண்ட் அந்த இது சம்மந்தமாக போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு டாபிக் எடுத்தாங்கன்னா அதில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. மாடல் கொஸ்டின், சாம்பிள் கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு அதில் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு கொஸ்டின் இருக்கும், அந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த 4 ஆப்ஷனில் ஒன்று ஆன்சராக இருக்கும். ரைட் ஆன்சர் எதுன்ட்டு வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ பார்க்குறப்பே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து ஏன் தப்பு, ஏன் கரெக்டு இல்லை அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போது நீங்கள் ஒரு டெஃபினேஷன் வந்து உங்களுக்கு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கொஸ்டினில் வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷனில் வந்துட்டு ஏபிசிடின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷனாக 4 டெர்மினாலஜிஸ் போட்டிருப்பாங்க. அந்த 4 டேர்மில் ஏதோ ஒன்று தான் வந்து அதோட ஆன்சராக இருக்க போகுது. ஆனால் நம்மளோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மிச்சம் 3 இருக்குல்ல, அதுனா என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த பர்டிகுலர் டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுக்க போகிறவங்க அடுத்து இந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறப்ப இந்த ஆப்ஷனில் இருக்க ஏதாவது ஒன்று கூட உங்களுக்கு கொஸ்டினாக மாறலாம். இல்லை இதே கொஸ்டின் பேப்பர்லேயே வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல வந்து அது யூஸ் ஆகலாம். அதனால் கண்டிப்பாக ரைட் ஆன்சர் ஏன் அது ரைட்டுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் போடுறோமோ மற்றதெல்லாம் ஏன் ராங்னு தெரிஞ்சுக்கிறதையும் வந்து நம்ம எஃபர்ட் போடணும். அடுத்த பாயிண்ட் சால்விங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லிட்டு சிலது இருக்குது. என்ன கொஸ்டின் வருதோ அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எப்படி எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியும். இது வந்து ஃபர்ஸ்ட் வே ஆஃப் சால்விங். செகண்ட் வே ஆஃப் சால்விங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் 3 இல்லை அப்படின்றத வந்து நான் எடுத்துடலாம். அப்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சில மேட்சிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிசிடி ஒரு சைடில் இருக்கும், 1 2 3 4 சப்டிவிஷனில் ஒரு சைடில் இருக்கும். அந்த ஆல்ஃபபெட்டையும் அந்த சப்டிவிஷனையும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருவாங்க இல்லைங்களா. ஸோ A1 B3 C2 D4 அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும், இப்போ D வந்து எனக்கு நல்லா தெரியும், D வந்து இட் வில் மேப் டு 4th ஒன் தான், எனக்கு அது கன்ஃபார்மாக தெரியும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா அந்த டியில் எதெல்லாம் 4 மார்க் ஆகிருக்கோ அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு மற்றது எல்லாத்தையும் நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரொவைடட் இதில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது இந்த டி உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது பேர் தான் ரூலிங் அவுட் ஆப்ஷன்ஸ். ஸோ நமக்கு தெரிஞ்ச விஷயத்திலிருந்து மற்ற ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ரூல் அவுட் பண்ணுறது பேர் தான் ரூலிங் அவுட் ஆப்ஷன்ஸ் மெத்தட். அடுத்து ஃபைண்ட் ஒன் பார்ட் ஆஃப் அ சொல்யூஷன். சில கொஸ்டினில் நீங்கள் பார்த்துருப்பீங்க வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு ஏ கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கலாம், இல்லை ஏ எப்படியாவது டெரைவ் ஆகியிருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியலன்றப்ப ஏ நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த ஆப்ஷனில் வந்துட்டு ஒன்றே ஒன்று மட்டும்தான் அந்த ஏ வேல்யூவோட மேட்ச் ஆகுதுன்றப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பி கேல்குலேட் பண்ண தெரியுதோ தெரியலையோ யூ கேன் அப்ளை இட். எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ண முடியவே முடியாது, அது வாய்ப்பு கிடையாது. கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ எந்த கொஸ்டினுக்கு எப்படி அப்ளை பண்ணுறோன்றது அந்த கொஸ்டினை பொறுத்து தான் இருக்குது. இதில் இந்த மாதிரி சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது.
இது இல்லாமல் யூனிவர்சலாக நம்ம அடாப்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து இங்கி பிங்கி பாங்கி ஸ்ட்ராட்டஜி. அது வந்து நமக்கு கொஸ்டினும் புரியல, இது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியலன்ற பட்சத்தில் நம்ம வேற வழியே இல்லாமல் நம்ம இங்கி பிங்கி தான் போடணும். ஆனால் இங்கி பிங்கி ரைம்ஸை நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து உங்கள் இன்ட்யூஷனை கொஞ்சம் டிபெண்ட் பண்ணலாம். இப்போ ஒரு கொஸ்டின் இருந்தது லேட்டஸ்ட் கொஸ்டின் பேப்பரில், அந்த போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால்னு சொல்லிட்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு அவுட்லுக்கில் வந்து உங்கள் மெயிலை ஒன்று நீங்கள் சேவ் பண்ணிக்கிற அந்த ஆப்ஷன் பண்ணவங்களுக்கா இருக்கும், இல்லை ஜிமெயிலேருந்து இன்னொரு மெயிலை நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த POP3 இந்த டேர்மை நீங்கள் க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதை பண்ணவங்களுக்கு அந்த கொஸ்டினில் ஆன்சர் பண்ண தெரியணும். ஏன்னா ஒரு மெயில் பாக்ஸுக்கு வர மெயில் வந்துட்டு சர்வர்லேருந்து ரிட்ரீவ் ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியுமா, இல்லை சர்வர்லேருந்து ரிட்ரீவ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் டெலீட் பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு ஒரு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. சிலது ப்ராக்டிக்கலாக நம்ம யோசனை பண்ணி பார்த்தா நம்மளோட காமன் சென்ஸ் அப்ளை பண்ணி பார்த்தாலே சிலது வாய்ப்பே இல்லைன்னு நமக்கு தெரியும். சரி, இதுதான் வந்து செல்ஃப் ஸ்டடி பிளானில் நான் சொல்ல வந்த விஷயம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்மக்கிட்ட இருக்கிற பெரிய ரிசோர்ஸ். ஒரு டாப்பிக்லேருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குது, அந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னன்றதை இதில் நம்ம வந்து நிறைய கற்றுக்கலாம். அதனால் கொஸ்டின் பேப்பர் எடுங்க, அது கண்டிப்பாக என்ன டாப்பிக்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணும்னு இருக்கோ அதை தெரிஞ்சுக்கோங்க. தெரியலைன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸில் அதே டாப்பிக்கில் வந்த மற்ற கொஸ்டின்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கொஸ்டின் பேப்பரோட பார்ட். கொஸ்டினோட பார்ட்டில் என்ன பண்ணணும்னா, இது அதை பர்டிகுலர் ஆன்சர் வந்து ஏன் கரெக்ட், மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் கரெக்ட் இல்லை, அதை நீங்கள் எப்படி அந்த ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்க, அது எந்த ஸ்டேஜில் ரூல் அவுட் பண்ணி கண்டுபிடிக்கிறீங்களா, இல்லை எனக்கு ஒரு பாதி தான் தெரியும் ஒரு பாதி நான் ஃப்ளூக்கில் தான் எழுதுனேன்னீங்களா. ஸோ எப்பயுமே வந்து மொத்த ஃப்ளூக்கு ட்ரை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதில் கொஞ்சம் நம்மளுடைய ப்ரீவியஸ் நாலேஜ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் அப்ளை பண்ணுங்கள். சுத்தமாக இந்த சப்ஜெக்டை நான் பிடிக்காம தான் படிக்கிறேன்றவங்களுக்கு கூட ஒரு பேசிக் ஐடியா இருக்கும் இந்த சப்ஜெக்டை பற்றி, கரெக்டாக அந்த மைன்யூட் நாலேஜை வச்சாவது ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இட் இஸ் ஃபார் பெட்டர் தென் இங்கி பிங்கி பாங்கி. நிறையா பேருக்கு வந்து சொல்லுவாங்க லக்கில் தான் வந்து எனக்கு இங்கி பிங்கி பாங்கி ஃபேவர்ஸ்ன்னு சொல்லிட்டு. லக்கு வந்து கண்டிப்பாக கை கொடுக்கும் யாருக்குன்னா எஃபர்ட் போடுறவங்களுக்கு. அதே லக்கு எஃபர்ட் போடுறவங்கள கீழே இறக்கி விடும். ஸோ நான் இப்படியும் இருக்கும் அப்படியும் இருக்குன்ற ஒரு விஷயத்தை நம்புறதுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்க நாலேஜை நம்பணும்னா இதை இன்னும் வந்து நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலான்றதான் என்னுடைய ஒப்பீனியன். இதில் வந்து நான் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஒன்று செய்யக்கூடாது, அதுக்கு பதில் என்ன செய்யலான்றதை வேணால் நான் சொல்கிறேன். டோன்ட் கிவ் வெயிட்டேஜ் டு யூனிட்ஸ். ஆல் யூனிட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் நினைக்கலாம் தியரி ஆஃப் கம்ப்யூட்டேஷன் மேபி யுவர் வெரி ஒஸ்ட் டஃபஸ்ட் பேப்பர் ஃபார் யூ. ஆனால் அதில் இருக்க ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்து 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 சால்வ் பண்ணி எனக்கு இதை வந்து இந்த கொஸ்டினை பார்த்தாலே என்னால் ஆப்ஷனே இல்லாமல் ஆன்சர் சொல்ல முடியுன்றது கூட நீங்கள் ட்ரெயின் ஆகிருக்கலாம் அந்த கொஸ்டின் பேப்பர்ஸை பார்த்து. ஸோ அந்த கொஸ்டின் பேப்பர் ட்ரைனிங் வந்து உங்களை எந்த லெவலில் வேணாலும் உங்களை மாஸ்டரி கொண்டு போகும். ப்ரிப்பரேஷன் ஆஸ்பெக்டில் மட்டும்தான் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். யூனிட்லேருந்து எத்தனை கொஸ்டின் வருது எவ்வளோ வருது வேண்டாம். அதுக்கு பதில் எந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போது ஆட்டோமேட்டா பேப்பரில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லாங்குவேஜில் அந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை நீங்கள் ட்ரெயின் ஆனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 2 கொஸ்டின் இருக்க போகுதுன்றப்ப அந்த டாப்பிக்கை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாமே. அப்போது அந்த யூனிட்டில் வந்து எந்த டாபிக்ஸ்க்கு அதிகம் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த டாப்பிக்கை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு உதவலாம். அடுத்து கட் ஆஃப் பேஸ் பண்ணி தயவு செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நம்ம ஒரு 100 கொஸ்டின்ஸ் இன்றைக்கி அந்த பேப்பர் 2ல் இருக்குன்னா நான் 100ஐயும் ஆன்சர் பண்ணுன்ற ஆட்டிடியூடில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அந்த 100ஐயும் நான் ஆன்சர் பண்ணணும், எனக்கு அந்த 100க்கும் ஆன்சர் தெரியணும். எல்லா ஆன்சருமே எனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 100 கொஸ்டின்ஸோட ஃபெமிலியாரிட்டி இருக்குது, அது எந்த பார்ட் எந்த டாப்பிக்கோட கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது, அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஏதாவது ஒரு பேசிக் ஐடியா இருந்தாலே இட்ஸ் அன் இம்ப்ரூவ்மெண்ட். 10 யூனிட்டை பற்றியுமே ஒருத்தருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும்னா அவங்க 10 யூனிட்லேயும் நல்லா ஒர்க் பண்ணவங்களா தான் இருந்திருக்கணும். கொஸ்டின் பேப்பரில் ஒர்க் பண்ணி படிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா 10 யூனிட்லேயும் கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் வரும். அப்போ அந்த 10 யூனிட்டை வந்து அவங்க எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களால எல்லா கொஸ்டினையும் ஆன்சர் பண்ண முடியுன்றது தான் அவங்க ஆட்டிடியூடு இருக்கணும். எல்லா கொஸ்டினுமே சால்வ் பண்ண ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும். இப்போ ஒரு சில
கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே போட்டிருப்பாங்க. வே 1 இந்த தியரம் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க, வே 2 இது அப்படியே லாஜிக்கலாக நீங்கள் டெடியூஸ் பண்ணிகிட்டே வாங்க இது வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு வழி இல்லைனாலும் இன்னொரு வழி வந்து நம்மளை காப்பாற்றி விடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி இன்னொரு வே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட ஆன்சர் கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் வேஸ் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆல்டர்னேட்டிவ் வே எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் வே வந்து நமக்கு ஷார்ட்கட்ஸாக இருக்கும், சில ஆல்டர்னேட்டிவ்ஸ் வே வந்து நமக்கு செக் பண்ணுறதுக்காக இருக்கும். நம்ம வந்து நம்ம அரைவான சொல்யூஷன் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றது வந்து செக் பண்ணுறதுக்காக அது யூஸ் ஆகும். அதனால் டோன்ட்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட்டிடியூட்லேருந்து இறக்கி வச்சுட்டு டூஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆட்டிடியூடில் ஏற்றிக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆட்டிடியூட் கொடுக்கும், நம்ம நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுறோம், நல்லபடியாக எழுதுகிறோம் அப்படின்ட்டு. வித் திஸ் ஆட்டிடியூட் ஸ்டார்ட் யோர் ப்ரிப்பரேஷன். ஸோ நான் வந்து அப்போதைக்கு எனக்கு இருந்த எக்ஸ்போஷருக்கு ஆட்டோமேட்டா, நெட்வொர்க்ஸ், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், இந்த 3 ஏரியாலையும் வந்து என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத பற்றி எனக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருந்தது. அதை வந்து நான் என்னோட பிளாகில் ஒரு 7 to 8 years முன்னாடி நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளாகோட லிங்க் நான் கொடுத்துட்றேன். இதுக்கு அது எவ்வளோ அப்ளை ஆகும்னு தெரியாது. அன்னைக்கு நான் 2012 ப்ரிப்பேர் பண்ணப்போ அதோடைய லாஸ்ட் 5 years கொஸ்டின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் அதை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இன்றைக்கும் உங்களுக்கு அந்த டாப்பிக்கோட மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு சின்ன ஐடியா, அதாவது நான் ஒரு 5 வருஷ கொஸ்டின் பேப்பரை ஒரே ஒரு தடவை ப்ரிப்பேர் பண்ணதுக்கே ஐ காட் திஸ் ஐடியா. அப்போ நீங்கள் 5 to 10 years கொஸ்டின் பேப்பர் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ ஐடியா கிடைக்கணும், எந்த அளவுக்கு நீங்கள் மாஸ்டரி ஆகணுன்றதை மோட்டிவேட் பண்ணுற பர்பஸ்க்காக நான் அந்த லிங்க் தரேன். இப்படி தான் இதில் குவாலிஃபை ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறதையும் வந்து யாரும் வந்து நிர்ணயிக்க முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது. ஸோ ஒருத்தர் வழி இன்னொருத்தருக்கு அடாப்ட் ஆகலாம். அதுக்காக அதுதான் கரெக்டான வழின்னு அவசியம் இல்லைல்ல. எதை செய்யறதா இருந்தால் நம்ம மனசால செய்யணும், இஷ்டப்பட்டு செய்யணும், முழு எஃபர்ட்டையும் போட்டு செய்யணும்னு சொல்லுவாங்க. உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களை நம்பி நீங்கள் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். தேங்க்யூ வியூவர்ஸ்.